திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 303 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 46. திரு வாதவூரடிகள் பெருமான் தமக்கு திருவடி தீட்சை அளித்து அருள் செய்த ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளை வணங்கி நிற்கின்றார். அடுத்த திருப்பாடல் அற்றை ஞான்று இருள் வைகரை எனும் போது அணைதலும் பரன் அருட்குரு வடிவந்துற்ற சாந்துடன் முயங்கு செங்கழுநீர் தொடையலின் சுமை பொறாது என துளங்கி கற்று மான்கரத்து ஏந்திய இறைவன் கவின்கொண் மார்பணி மலர்தொடை கழீஇ குற்றவான் துயர் அகன்று நல் அடியாருடன் விளங்கினர் களங்கம் ஒன்றில்லார். ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் திரு வாதவூரடிகள் பெருமானுக்கு இவ்வாறு தீட்சைகளை செய்து அருளுகின்றார். அன்றைய தினத்தின் இருள் கழிகின்ற புலரிக்காலம் சமீபிக்கின்றது. காமம், வெகுளி, மயக்கம் என்னும் 3 குற்றங்களுள் ஒரு குற்றமும் இல்லாத திரு வாதவூரடிகள் சிவபெருமானது சக்தி காரியமாகிய தேசிக திருமேனி செறிய பூசிய சந்தன குழம்போடு புரளுகின்ற செங்கழுநீர் மாலையினது பாரத்தை தாங்கமாட்டாது எம்பெருமானின் அருள் திருமேனி என்று திரு வாதவூரடிகள் மனம் விதிர்த்து மான்கன்றை திருக்கரத்தில் தாங்கிய அச்சிவபெருமானது அழகு பொருந்திய திருமார்பில் அணிந்த பூமாலையை கழித்து அங்கனம் பொருந்திய பெரிய மன வருத்தத்தை ஒழிந்து திருத்தொண்டர்களோடு கூடி விளங்கினார். அன்றைய நாள் இரவு கழிந்து வைகரை பொழுது வந்து சேர்கின்றது. அடுத்த திருப்பாடல் வாதவூர் உரை இறைவர் தம் பெரிய மாயை போல் இருள் மாய்ந்து பின் அவர்பால் போதமாகி வந்து ஒரு சுடர் விளக்கம் போலவே இனன் புணரியில் தோன்ற வேதநாதர் தம் இருபதம் இறைஞ்சு மெய்மையாளரை வேறு கொண்டிருந்து அங்கு ஓதும் ஆகமத்து அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார் அறம் உரைத்தார். அப்பொழுது திரு வாதவூரடிகளுடைய சிந்தை அந்த உத்தம ஞானதேசிக சுவாமிகளை தரிசித்து சிந்தை உருகி நிற்கின்ற அந்த வேளையிலே இந்த உலகத்து உயிர்களின் மாயாமலம் போன்று விளங்குகின்ற அந்த இருள் மறைகின்றது. திரு வாதவூரடிகள் பெருமானிடம் சிவஞானம் வந்து உதித்து பொருந்துகின்ற அந்த தீபத்தின் பிரகாசத்தை போல சூரியன் கிழக்கு சமுத்திரத்திலே உதிக்க ஆரம்பிக்கின்றார். வேத முதல்வராகிய சிவபெருமான் முன்னரும் தர்மோபதேசம் செய்தார். சனகர் முதலான முனீந்திரர்களுக்கும் இன்னும் பிறருக்கும் இறைவனானவர் முன்னே தர்மோபதேசம் செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் இங்கே திரு வாதவூரடிகளுக்கு தம்முடைய உபய திருவடிகளை வழிபடும் அந்த மெய் அன்பரான வாதவூரடிகளை தனி இடத்திற்கு அழைத்து கொண்டு சென்று தாம் அருளிச் செய்த மூல ஆகமங்களிலே எளிதில் அறிந்து கோடற்கரிய சித்தாந்த பொருளை போதிக்கின்ற சாஸ்திர தீட்சை செய்ய திருவுள்ளம் கொண்டு அருளினார். சாஸ்திர தீட்சை என்பது சைவாகமாதி சிவ சாஸ்திர பொருளை ஞானாச்சாரியர் நல்ல மாணாக்கனுக்கு இனிதாக போதிப்பது ஆகும். சிவபெருமான் முன்னரும் சனகர் முதலான முனீந்திரர் 4வர்க்கும் பிறருக்கும் தர்மோபதேசம் செய்தார். எனவே அவ்வாறே இங்கே திரு வாதவூரடிகளுக்கு ஆகமோபதேசம் செய்வது புதுமை அன்று. திரு வாதவூரடிகள் எம்பெருமான் மேல் கொண்ட அந்த அடிமைத்திறம், ஸ்ரத்தை, அன்புகளுக்கு ஏற்ப மற்றைய திருத்தொண்டர்களெல்லாம் சூழ்ந்திருக்கின்ற அந்த இடத்தை விட்டு திரு வாதவூரடிகளை தனியாக ஒரு ஏகாந்த ஸ்தானத்திலே அழைத்து கொண்டு சென்று அங்கே சாஸ்திர தீட்சை செய்தருளுகின்றார். குருநாதர் திருக்கோலம் கொண்டு எழுந்தருளி வந்த சிவபரம்பொருள். சர்வஜத்துவம் உடைய பதியாகிய சிவபெருமானால் அருளிச் செய்யப்பட்ட சைவ ஆகமங்களின் முடிந்த முடிவாகிய சித்தாந்த பொருளை சிற்றறிவுடைய பசுவர்க்கங்களால் தாமாக உள்ளபடியே அறிவது முடியாது. எனவே ஓதும் ஆகமத்து அறிவரும் பொருள்
அதனை சாஸ்திர தீட்சையாக செய்ய திருவுள்ளம் கொண்டு அருளினார். எவ்வாறு அருளுகின்றார் என்றால், அடுத்தடுத்த திருப்பாடல்களிலே கடவுள் மாமுனிவர் எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் திரு வாதவூரடிகளுக்கு செய்த சாஸ்திர தீட்சையினை நமக்கு அருளுகின்றார். இனி வரும் திருப்பாடல்கள் எல்லாம் ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்த சிவபரம்பொருள் திரு வாதவூரடிகளுக்கு உபதேசிக்கின்ற வகையிலே அமைந்த திருப்பாடல்கள். சைவ சித்தாந்த சாஸ்திர சிவாகமங்களின் ஞானபாத பொருளினை நன்கு நுட்பமாக விரிவாக உரைக்கின்ற திருப்பாடல்கள் அடுத்து வர இருக்கின்ற பல திருப்பாடல்கள். களிம்பு தோய்ந்த செம்பென உனை மருவும் கருமை கூர் மலம் கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை அம்மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உழன்றாய் வழங்குலாம் புவனந்தொறும் செய்யும் முன் வல்வினை பயன் வருமுறை நெறியே அளந்து நாம் தர நுகர்ந்து மேல் நுகர்வுமாக்கியே திரிந்தனை மன அழுக்கால். ஸ்ரீ சிவபரம்பொருள் திரு வாதவூரடிகளுக்கு உபதேசிக்கும் முகமாக ஆத்ம கோடிகளாகிய நாமெல்லாம் உய்யும் பொருட்டு நம்மை நோக்கியும் உபதேசம் செய்து அருளுகின்ற வகையில் இந்த திருப்பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆத்ம கோடிகளை நோக்கி எம்பெருமான் அருளுகின்றார். செம்பு இருக்கின்ற அன்றே அதனோடு சகசித்த களிம்பு இருப்பது போல இருள்மயமாகிய மலமானது ஆன்மாவாகிய உன்னை அனாதியே சகசித்து இருக்கும், சகஜமாயிருக்கும். ஆனால் உன்னுடைய இயல்பானது நீ சார்ந்து அதன் வண்ணமாய் நிற்கும் ஸ்படிகம் போல உன்னால் சாரப்பட்ட கருவிகளின் வண்ணமேயாய் நிற்பது உன்னுடைய இயல்பு. அம்மல வாசனையினாலே உடம்புகள் பலவற்றை எடுத்து பிறந்து இறந்து இதுகாரும் வளம் பொருந்திய ஸ்வர்க்கம் மத்தியம் பாதாளங்களிலே சுழன்று திரிந்தாய். அந்த புவனங்கள் தோறும் நீ முன் செய்து கொண்ட இருவினை பயன்களாகிய சுகதுக்கங்களை நுகரவரும் வினை விளைவின் கிரமம் தவறாமலே நாம் நியதி செய்து தர நீ அனுபவித்தும் அங்கனம் அனுபவிக்கும் போது யான் எனது என்னும் முனைப்பாகிய மனக்குற்றங்களினாலே மேல் உடம்பு எடுத்து உற்பவித்தற்கு ஏதுவாகிய ஆகாமிய வினை விளைவுகளையும் நின் கருத்து வகையால் செய்து தெரிந்தனை என்று இந்த திருப்பாடலின் பொருள் அமைகின்றது. முதலில் ஆணவமலத்தின் இயல்பு. அந்த ஆணவமலம் ஆன்மாவை அனாதியே பற்றி கொண்டிருக்கின்ற மலம் என்று உணர்த்துகின்றார். முதலிலே செம்பில் களிம்பு என்பது அந்த செம்புத் துகள்களோடு களிம்பாகிய அழுக்கு என்பது எப்பொழுதுமே சேர்ந்து சகஜமாக இருக்கும். அதே போன்று ஆணவ அழுக்கானது ஆன்மாவின் அறிவை அனாதியே மறைத்து கொண்டு இருக்கும். ஆணவம் என்று சைவ சித்தாந்தத்திலே கூறப்படுவது ஒரு பொருள், அனாதியாக நித்தியமாக இருக்கின்ற பொருள். மற்ற சமயங்களிலே ஆணவம் என்பது ஒரு குணம் என்ற அளவிலே சொல்லப்பட்டிருக்கும். சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகின்ற ஆணவம் என்பது ஒரு குணம் அல்ல, அது ஒரு பொருள். அனாதியே ஆன்ம அறிவிலே இருந்து கொண்டு ஆன்ம அறிவை மறைத்து கொண்டிருக்கின்ற பொருள். இதனை எப்படி உணர்வது என்றால், அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி என்று சிவஞான போத சிறப்பு பாயிரத்திலே சொல்லியபடி நாம் இங்கே காண்பது என்ன என்றால், பல மனிதர்கள் இருக்கின்றார்கள், பல உடல்கள் இருக்கின்றன. இந்த உயிர் என்பது உடம்போடு சேர்ந்து இருக்கின்றது. உயிர் என்பது அறிவை உடைய சிற்பொருள். உடம்பு என்பது ஜடப்பொருள், அறிவு இல்லாத ஜடப்பொருள். அப்படி அறிவு இருக்கின்ற சிற்பொருளாகிய ஆத்மாவும் அறிவு இல்லாத ஜடமாகிய உடலும் சேர்ந்து இருப்பது என்பது ஒவ்வாத ஒன்று. அப்படி ஒவ்வாத பொருளான ஜடப்பொருளோடு இந்த ஆன்மா கூடியிருக்கின்றது என்றால் அது செயற்கை. செயற்கை என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதற்கான காரணம்தான் இந்த ஆன்மாவிடம் அனாதியே இருக்கக்கூடிய ஆணவமலம் என்கின்ற அழுக்கு. இந்த ஆணவமலம் என்பது ஒரு ஜடப்பொருள். இது கண்ணினால் பார்த்து அறியப்படக்கூடிய பொருள் அல்ல, கருத்துப் பொருள். அறிவுடைய ஆன்மாக்களின் அறிவை மறைத்து
ஆன்மாக்களின் அறிவு செயல்கள் நிகழ முடியாதபடி தடுத்து அறியாமைப்படுத்துவது ஆணவ மலத்தினுடைய இயல்பு. இது இருள் போல. இருள் எவ்வாறு கண்ணொளியை மறைத்து நிற்கின்றதோ அதுபோல ஆன்மாக்களை மறைத்து நிற்பதால் இருள் மலம் என்று கூறப்படும். ஆன்மா காலம் காலமாக எண்ணற்ற பிறவிகளிலே உடம்போடு கூடி அதில் கட்டுண்டு வருகின்றது. இந்த ஆன்மாவிற்கு எப்போது முதலாக உடம்பு கிடைத்ததோ அதற்கு முன்பே ஆன்மாவினிடத்திலே இந்த ஆணவமாகிய குறை பொதிந்து இருக்கின்றது. ஆணவம் என்கின்ற இந்த குறை ஆன்மாவிடம் அனாதியே இருக்கின்றது. ஆணவமாகிய இந்த குற்றம் இது ஆன்மாவினிடம் முதலிலேயே இல்லாமல் இடையில் பின்னொரு காலத்தில் வந்து சேர்ந்தது என்றால் அப்படி ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கேள்வி கேட்டால், அப்படி இந்த ஆணவம் என்பது இடையிலே வந்து ஆன்மாவை பற்றிய பொருள் என்று எடுத்துக்கொண்டால், ஆணவமலம் இந்த உயிரை பற்றுவதற்கு முன் ஆன்மா இறைவனைப் போல மாசற்ற தூய அறிவு உடையதாக இருந்தது என்று முடிவு செய்ய வேண்டி வரும். அப்படியென்றால் அந்த தூய அறிவாய் இருக்கின்ற நிலையில் இந்த ஆன்மாவானது தனக்கு துன்பம் தருகின்ற ஆணவ மலத்தை தானாக போய் பற்றி துன்புறுமா? எனவே ஆன்மா ஆணவ மலத்தை தானாக போய் பற்றி கொள்ளாது. ஏனென்றால் அறிவுடைய பொருள் அது ஆன்மா. அந்த ஆன்மா நமக்கு வேற்றினமாகிய ஜடத்தை ஆணவ மலத்தை பற்றி இருக்காது. அது தூய அறிவு உடையதாக இருந்தால் தானே போய் ஆணவ மலத்தை பற்றாது. ஆணவ மலம் வந்து ஆன்மாவை பற்றுமா என்றால் ஆணவ மலம் அறிவற்ற ஜடப்பொருள். எனவே ஆணவ மலமும் இந்த ஆன்மாவை தேடி வந்து பற்றி கொள்ளாது. அப்படியென்றால் இறைவன் தான் கூட்டினான் என்றால் கருணை உடைய அந்த பெருமானுடைய இயல்புக்கு இப்படி துன்பம் தருகின்ற ஒரு மலத்தை நம்மோடு கூட்டுவது என்பது பெருமானுடைய கருணைக்கு இழுக்காகிவிடும். அவருடைய கருணை என்ற இயல்புக்கு மாறாக அவர் செய்ததாக ஆகிவிடும். பெருமான் நன்றே உடையான் தீயதே இல்லான் என்று நாம் படித்திருக்கின்றோம். அவருக்கு சங்கரன் என்று திருநாமம். ஷம் என்கின்ற மங்களத்தை செய்வதனால் சங்கரன் என்று திருநாமம். ஆன்மாக்களுக்கு நலம் ஒன்றையே செய்கின்ற அவர் அப்படி துன்பம் தருகின்ற ஆணவ மலத்தை நம்மோடு சேர்க்க மாட்டார். அந்த ஆணவ மலம் இடையிலே வந்து பற்றியது என்று கொள்வதற்கு எனவே எந்த ஒரு வழியும் இல்லை. அப்படி இடையில் காரணமில்லாமல் வந்து பற்றியது என்று சொன்னால் நாம் முக்தியடைந்த பின்னாலும் காரணமின்றி மீண்டும் வந்து பற்றக்கொள்ளும். அப்படி பற்றி கொண்டால் முக்தி என்பதற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். எனவே அப்படி சொல்வதும் பொருந்தாது. எனவேதான் இந்த ஆன்மா இது ஆணவமலம் இன்றி இருந்த காலம் என்று ஒன்றுமே இல்லை. ஆன்மா என்று இருக்கின்றதோ அன்றைக்கே இந்த ஆணவ மலத்துக்கு இருப்பிடமாகிய ஆன்மாவினுடைய அறிவு. எனவே ஆன்மா என்பது என்றைக்கு இருக்கின்றதோ அன்றைக்கே ஆணவ மலம் ஆன்மாவின் அறிவை இடமாக கொண்டு அதனை மறைத்து கொண்டு இருக்கின்றது. ஆன்மாவின் தொழில் அறிவை மறைப்பது. அறிவை மறைக்கின்ற பொருள் அறிவில்தான் இருக்க முடியும். எனவே ஆன்மா என்றைக்கு உள்ளதோ அதனோடு ஆணவமலமும் இருப்பதினாலே இதற்கு சகஜமலம் என்று பெயர். சிலர் இந்த ஆணவமலம் ஆன்மாவுக்கு இயற்கை என்று சொல்கின்றார்கள். அது பொருந்தாது. இயற்கை என்பது ஏன் பொருந்தாது என்றால், அறிவுடைய சிற்பொருளான ஆன்மாவுக்கு அறியாமையை செய்யக்கூடிய ஆணவம் இயல்பாக இருக்க முடியாது. அதே நேரம் ஆணவ மலத்தை செயற்கை என்றும் சொல்லக்கூடாது. ஆணவம் உயிருக்கு குணம் என்று சொன்னால் முக்தியிலே இந்த ஆணவமாகிய குணம் நீங்கும் போது குணம் நீங்கினால் குணியும் நீங்கிவிடும் என்ற குற்றம் வந்து சேர்ந்துவிடும். எனவே குணம் என்று சொல்லக்கூடாது. எனவே இயற்கை என்று சொல்லக்கூடாது. இனி ஆணவமலம் இடையிலே வந்து சேர்ந்தது என்று சொன்னால் இடையில் வந்து சேர்ந்ததற்கு காரணம் சொல்ல வேண்டும். எனவே இடையிலே வந்து சேர்ந்தது செயற்கை என்றும் சொல்லக்கூடாது. எனவே ஆணவமலம் உயிருக்கு இயற்கை என்றும் சொல்லக்கூடாது, செயற்கை என்றும் சொல்லக்கூடாது. பின் எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டால் ஆகமங்கள் சொல்கின்றன அதனை அனாதி செயற்கை என்று சொல்ல வேண்டும். அனாதி என்று சொல்லிவிட்டபடியாலே
அது ஏன் சேர்ந்தது, எப்பொழுது சேர்ந்தது என்ற காரணம் கேட்கக்கூடாது. அனாதி செயற்கை என்று சொல்வதாலே அது ஒரு காலத்திலே நம்மை விட்டு நீங்கக்கூடியது, முக்தி காலத்திலே நம்மை விட்டு நீங்கக்கூடியது என்ற அந்த உண்மையும் சேர்ந்து புலப்படுகின்றது. இந்த முறைமைப்படி இந்த ஆணவமலம் நமக்கு அனாதி செயற்கை என்று அருமையான பதிலை ஆகமங்கள் தருகின்றன. எனவே ஆணவமலம் உயிருக்கு, ஆன்மாவுக்கு அனாதியாய் இருக்கின்ற அழுக்கு அல்லது குற்றம் என்பது விளங்குகின்றது. ஆன்மா தன்னிடத்தில் அனாதியாக உள்ள குறையை போக்கிக் கொள்வதற்காகவே இந்த உடம்பு, கருவிகள், உலகம் முதலியவற்றோடு கூட வேண்டியது ஆயிற்று. எனவே இந்த உடம்பு முதலியவற்றை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஆன்மாக்கள் இந்த உடம்பில் கட்டுண்டு நிற்பதற்கு மூல காரணமாகிய ஒரு பந்தம் அனாதியே ஆன்மாவிடத்திலே உள்ளது என்பதும், அந்த பந்தத்துக்கு பெயர்தான் ஆணவமலம் என்பதும் புலனாகின்றது. எனவே ஆன்மா தன்னிடம் அனாதியே உள்ள குற்றமாகிய ஆணவமலத்தோடு கூடியிருக்கின்ற நிலை அது ஆன்மாவிற்கு முதலாவது நிலை. அந்த மலத்தினுடைய மறைப்பினால் அறியாமை என்று சொல்லக்கூடிய பெரிய இருளிலே இந்த ஆன்மா தன்னுடைய ஞானமும் கிரியையும் விளங்காமல் மறைக்கப்பட்டு இருக்கின்றது. அவ்வாறு ஆன்மாவின் கிரியை ஞானங்கள் மறைக்கப்பட்டு கிடக்கின்ற நிலையிலே இறைவனால் உடம்பு முதலியவை கொடுக்கப்படுகின்றது இந்த ஆன்மாவுக்கு. ஆன்ம அறிவில் ஆணவமலம் எப்போதும் இருக்கின்றபடியால் எங்கெல்லாம் ஆன்மா என்ற பொருளை பற்றி பேசுகின்றோமோ அங்கெல்லாம் ஆணவமலத்தையும் சேர்த்து பேச வேண்டியது ஆகின்றது. இந்த ஆணவமலம் என்பது ஞானக்கிரியாரூபமான ஆன்மாவின் அறிவை மறைப்பதால் இதற்கு மலம் என்ற பெயர் வந்தது. மறைப்பு என்பதனை செய்வதால் அதற்கு அந்த மலம் என்பது ஒரு பெயர், அழுக்கு என்பது மற்றொரு பரியாய பெயர். மறைப்பது பற்றி அதற்கு அழுக்கு என்ற பெயர். எனவே அனாதி குற்றமான இந்த ஆணவமலம் ஆன்மாவோடு அனாதியே சேர்ந்திருப்பதற்கு நெல்லில் இருக்கின்ற உமி என்பதனை உதாரணம் கூறுவார்கள். செம்பிலை களிம்பு என்ற உவமையை காட்டுவார்கள். எனவே ஆன்மாவிடம் ஆணவம் இருக்கின்றது என்பதற்கு நெல்லிலே உமி இருப்பது போலவும் செம்பிலே களிம்பு இருப்பது போலவும் என்று உதாரணம் காட்டுவார்கள். செம்பில் களிம்பு என்பது செம்போடு எப்போதுமே சேர்ந்திருப்பது போல ஆன்மாவோடு ஆன்ம அறிவிலே ஆணவமலம் அனாதியே சேர்ந்திருப்பதனால் சகஜமலம் என்று அதற்கு பெயர். செம்பில் இருக்கின்ற இந்த களிம்பானது ரசக்குளிகை, அதன் காரணமாக ரசக்குளிகையை பயன்படுத்தும் போது செம்பில் உள்ள களிம்பு நீங்குவது போல இந்த ஆணவமலமும் ஒரு காலத்தில் நம்மை விட்டு நீங்கும். செம்பில் இருக்கின்ற களிம்பு செம்போடு கூடவே இருக்கின்றது. ஆணவமலத்தின் சக்தியும் அப்படி இருந்தாலும் கூட ஆணவமலத்தின் சக்தி நீங்கும். அந்த ரசக்குளிகையினாலே செம்பில் இருக்கின்ற களிம்பு நீங்குவது போல ஆணவமலத்தினுடைய சக்தியானது சிவதீட்சையினால் நிர்வாண தீட்சையினால் குன்றிவிடும். எந்த அளவில் இதனை திருஷ்டாந்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே கடவுள் மாமுனிவர் திருவாதவூரடிகள் புராணத்திலே ஞானகுருபரன் என்று உத்தம தேசிக திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்திருக்கின்ற சிவபெருமான் சாஸ்திர தீட்சையாக உபதேசிக்கும் போது களிம்பு தோய்ந்த செம்பென உனை மருவும் கருமைக்கூர் மலம் என்று முதலிலே இந்த உண்மையை கூறுகின்றார். ஏனென்றால் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி என்று குறள் கூறுவது போல ஆன்மாவிலே இருக்கக்கூடிய குற்றம் முதலிலே உணர்த்தப்பட வேண்டும். அப்படி நம்மிடம் குறை இருக்கின்றது என்று உணர்ந்தால், நாம் துன்பத்திலே இருக்கின்றோம் என்பது உணர்த்தப்பட்டால் அந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு ஆன்மாக்கள் முயற்சி செய்யும் என்ற வகையிலே இந்த ஆணவமல உண்மையினை முதலிலே உபதேசம் செய்து அருளுகின்றார் எம்பெருமான். ஆன்மாவுக்கு மலம் அனாதி என்பார். களிம்பு தோய்ந்த செம்பென உனை மருவும் கருமைக்கூர் மலம் என்று இந்த திருப்பாடலிலே வைத்து அருளுகின்றார் ஆசிரியர். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.